அப்படி அரிசி முட்டை மாதிரி தள்ளி விட்டு நக்கலா பண்ற சொறி முத்து பல்ல கழட்டி போடுவேன். சொறி முத்து ஐயா நான் அழகா கூப்பிடுறா. முதல்ல சொறி முத்துங்கிறது அப்புறம் ரிய துக்குறது அப்புறம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி முத்தையும் சுருக்கி சூடா வரைக்கும் வர்றது. வேர்த்து விடுவேன். இல்லன்னா மணியாடி சாமின்னு கூப்பிடுறா. சரியா மணியாடி சாமின்னு கூப்பிடுறேன். ஆக வேண்டியதை பாரியா. சரிடா அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? கிளவிக்கா? ஏண்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமா பேய் பிடிக்குது? என்ன பேய்களுக்கு கூறு இருக்கிட்டு போச்சா? ஆமா அந்த கிளவி யாரு? எங்க ஆத்தா பொண்ணு தாய். உங்க ஆத்தா பொண்ணு தாயா? கொஞ்சம் இரு. வாடா வாடா. நம்ம கிளவியப்பா. டேய் ரெடி ஆயிட்டே? சரிண்ணே. ஆமா உன் பேர் என்ன? அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல. டேய் நான் பேயோட பேரை கேட்டேன்டா பேப்பல கொஞ்சம் சும்மா இருடா. டேய் உன் பேர் என்னன்னு கேட்டல்ல? தாயே. உன் ஊர் அது? பாரப்பட்டி. உன் வயசு என்ன? வயசு 21 வயசா? ஆமா 21 வயசு அழகு இந்த கிளவி மேல வந்து குடியேறி இருக்கே என்ன காரணம்? எங்க ஊர் கரிக்கடை பாண்டி என்ன கல்யாணம் பண்ண அன்னைக்கு காத்துட்டு போயிட்டான்டா. சரி முதல்ல நடக்கல. அதுக்கு இந்த கிளவி மேல வந்து ஏறி இருக்க நீ? பாண்டி வசல்டா. அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டானே நான் வெளிய போவேன். ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டா போவியா? டேய் இந்த உடம்புல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா கிளவில செத்து போவா? ஆசைத்தால கவலைடா. என் ஆசை நிறைவேறணும்டா. ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராத்த கேளு சூட்ட கேளு. அதை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணனும்னா இதெல்லாம் நாங்க சட்டம் பண்ண தர முடியல. சொன்னதை செய்டா இதே. டேய் இத பத்தி ஏன்டா பேசாத? ஒண்ணோட இங்க ஜாச்சியா இருக்கு. நாங்கலாம் சுருட்டி உருட்டி சுருக்கி வச்சிருக்கோம். வாயில கொஞ்சம் மரியாதையா ஓடிரு நீ. முடியாது. போக மாட்டியா? கொண்டு வரல. சாட்டை கொண்டு வரலையா? டேய் வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு. இங்க பாரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நீ போடா போய் வாழ மாட்டே எடுத்து போடா. நீ போக மாட்டியா? ஏன் அப்படி கத்திட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம் தெரிஞ்சுக்க. போடி ஆத்தா நாங்க உன்ன மாதிரி கொள்ள பைய பார்த்து வைக்க. வாடா சீக்கிரமா. எது வாடா சீக்கிரம் வாடா. ஒரு மனுஷன் தனியா இவ்வளவு நேரம் கழிச்சா வருது. திட்டம் போட்டே வேலை பார்க்கிற நீ. இந்த பார் என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேயி மோகினி பிசாசு ரத்த காட்டேரியெல்லாம் ரத்தம் கக்க ஓட வச்சவன். எடக்கு பண்ணாம அந்த கிளையை விட்டு விட்டு ஓடிரு. தெரியுமாடா என்ன உன் சாதனை? ஓட ரயில உயிரோடு வந்து அதுக்கு இந்த மாதிரி நீ விழுவியா? ஓடுற ரயில்ல நான் போய் விழுவா? இது சரிப்பட்டு வராது. இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு. ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்புன்னு முடிக்கிச்சு. தெரியலையே என்னன்னு பாரு. என்னடா கிளவி செத்து போச்சா? என்னடா சொல்ற? தானா புருஷனை தடியில அடிச்சு கொள்ள மாதிரி கொண்டுட்டீங்களே. ஐயோ கிளவி செத்து தெரிஞ்சா கூடவே நம்மளையும் செத்து அனுப்பிடுவாங்க. இது எப்படியோ முதல்ல என்ன காப்பாத்துங்க. நான் எப்படி தப்பிக்கணும் அதை ஃபாலோ பண்ணி தப்பிக்க பாரு. எப்படி தப்பிக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? காத்தாயி போயிரு போயிரு. அதான் போயிடுச்சு.
டேய் சும்மா தப்பிக்கிறதுக்கு புது முட்டை பண்ண பேசாமறா. ஏய் இப்படி போகல. வா 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 வா. அப்படி ஏய் என்ன நிக்கிற வெளிய வந்தாச்சல ஏன் நிக்கிற போ. என்ன பல்ல காட்டிட்டு இழிக்கிற? அடி பாவி காத்தாயி கிளவிய கொன்னுட்டயா? கிளவி செத்து போச்சா? எங்க ஊர் கிளவிய கொன்னதுக்கு உன்னை கட்டி வச்சு அடிக்கல. நான் சொல்லி விட்டேயா. மொத்தத்துல கிளவிய கொண்டுட்டாங்களையா? அட கிளவி விடியா, அது இன்னும் நாளைக்கு போற கேட்டதா. அங்க பாரியா, நான் உயிரியே படைய வச்சு அந்த பேயை விரட்டி பிடிக்க என்னமா போராடுறாரு. இந்த மாதிரி ஒரு சாமியாரி நம்ம ஊருக்கு கிடைப்பாரா? முதல்ல அவரை கையெடுத்து கும்பிடுங்கய்யா. அப்பாடா நம்பிட்டாங்க. ஏய் மரத்தை விட்டு இறங்கி எங்க ஓடுற? எறாத வழக்க பாரு. தப்பிச்சோம்டா. சொல்லி விட்டு ஐயனாரே ஒரு குலக்கேசல இருந்து உன் பிள்ளையை காப்பாத்திட்டப்பா.